உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரானோடு நம்முடைய விடியல்கள் மிக சிறப்பாக வெளிச்சமாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சொலவடை, அதாவது நம்ம எல்லாம் இயல்பாக பேசும்போது சொல்லுவோம், எந்த ஒரு விஷயமும் தானாக மாறாதுப்பா, நம்ம தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்படியான ஒரு வாழ்வியலை கொண்டிருந்தார் நம்முடைய வள்ளல் பிரான் அப்படிங்கிறதா மிக முக்கியம். ஏன்னா 19ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் இருந்த அல்லது நம்முடைய தமிழக சூழலில் இருந்த, தமிழ்நாட்டு சூழலில் இருந்த சமூக நிலைமை எப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மிகப்பெரிய மாற்றங்கள் சமூகத்திலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, மக்களுடைய சிந்தனையிலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி, ஆன்ம நேயத்திலும் சரி உருவாகி கொண்டிருந்த காலம். ஆனால் வள்ளல் பிரானை போல் முனைந்து வாழ்க்கை முழுக்க இதுதான் என்னுடைய இலக்கு, இதுதான் என்னுடைய திசை அப்படிங்கிற நினைப்பில் ஆன்ம நேயத்தையும் ஆன்மீகத்தையும் புரட்டி போட்டவர்கள் தமிழ்நாட்டில் வேறு யாரும் இல்லை 19ஆம் நூற்றாண்டில் அப்படிங்கிறத நம்ம உண்மையாக உரக்க சொல்ல முடியும். அதை சொல்லுகின்ற ஒரு பாடல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. அதில் அவரும் ஒரு கேள்வி, ஒரு கிலேசம்னு சொல்லுவோம்ல, மனக்கிலேசம். அதாவது மனக்கிலேசம்னா ஒரு கவலை, ஒரு வருத்தம், இது எப்படிப்பா மாற்ற போகிறோம், இந்த நிலை இப்படியே இருந்தால் சரியா, இதில் மாற்றுறதுக்கு நான் ஒரு சின்ன குண்டூசி முனை அளவாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், நகர்த்தி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் அவருக்குள் இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுகின்ற ஒரு பாடல். அதனால் எந்த ஒரு மாற்றமும் தானே நிகழாது, நாம் தான் மாற்ற வேண்டும் என்றால் அந்த மாற்றத்தை உருவாக்கிய மிகப்பெரிய புரட்சியாளர், புரட்சி சித்தர், சித்தர்களில் புரட்சியாளர் அப்படின்னு வள்ளல் பிரானை சொல்லலாம். அவரோட குரல் இப்போது. பித்தலாம் உடைய உலகர் தம் கலக பிதற்றலாம் என்று ஒழிந்திடுமோ, சத்தெலாம் ஒன்று என்றுணர்ந்த சன்மார்க்க சங்கம் என்று ஓங்குமோ, தலைமை சித்தலாம் வல்ல சித்தன் என்றுருமோ தெரிந்திலேன் என துயர்ந்திருந்தேன், ஒத்தெலாம் உனது திருவுளம் அறிந்தது உரைப்பது என் அடிக்கடி உனக்கே. ஆன்ம தரிசனம் அப்படிங்கிற பகுதியில் 6ஆம் திருமுறையில் 4076வது பாடலாக வள்ளல் பிரான் இதை கொடுத்துருக்கார். அந்த கலகக்குரல் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. இப்படியாக மக்களுக்குள் கலகமுற்றவங்க, சிந்தனைக்குள் கலகமுற்றவங்க, செயல்களில் கலகமுற்றவங்க, ஒரு குழு அல்லது ஒரு மக்கள் கூட்டத்தில் கலகத்தை மூட்டி விட்டுட்டு அப்படி பின்னாடி போய் ஏதும் தெரியாதவர்கள் மாதிரி அப்படியே பாவனையோடு பார்த்துட்ருக்கவங்க, இவங்களோட நிலைமையெல்லாம் இல்லாமல் போகுமா, இவங்கெல்லாம் என்னைக்கு மாற போகிறாங்க அப்படிங்கிற கலக்கத்தில் நான் இருந்தேன் அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்கிறார். இந்த வரிகளை முதல்ல பார்த்துடலாம். பித்தலாம் உடைய உலகர் தம் கலக பிதற்றலாம் என்று ஒழிந்திடுமோ. பித்தலாம் உடையன்னு சொல்கிறார்ல, அப்போ பித்தம் அப்படின்னா என்னது? பித்தம்னா உடம்பு சரியில்லாமல் போயிடும், வயிறு சரியில்லாமல் போயிடும், சாப்பிட்டதெல்லாம் கொமட்டிட்டு வெளியில் வந்துடும். அதற்கு பேர் தான் பித்தம். அது உடல்நிலையில். மனநிலையில் எப்படின்னா பித்து பிடிச்சி அலையிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சிந்தனை ஸ்திரமாக இல்லை, சிந்தனை ஒருநிலைப்படவில்லை, மனசு ஒருமுகப்படவில்லை. அப்படியே குரங்கு தாவி தாவி குதிக்கிற மாதிரி இன்றைக்கி இங்கே இருக்காங்க, நாளைக்கு அங்கே இருக்காங்க, இன்றைக்கி ஒரு சொல் சொல்கிறாங்க, நாளைக்கு இன்னொரு சொல் சொல்கிறாங்க. இப்படியாக பித்து பிடித்ததை போல் இருக்கக்கூடிய மனிதர்களிடம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பித்தலாம் உடைய, அதில் எதையும் விட்டு போயிடாமல் எல்லாம்னு வேற நெடிலில் சேர்க்குறாரு பாருங்க. அதுதான் வள்ளல் பிரானோட சிறப்பு. ஏன்னா பட்டியலாக கொடுத்தா ஒரு 10 பேர் குணத்தை சேர்க்க முடியும், இவங்க மட்டும் இல்லையே, இன்னும் 100 பேர் இப்படி இருக்காங்களே அப்படின்னு நமக்கு தோணும்ல. அப்போது அந்த எல்லாம் அப்படின்னு நெடில் வார்த்தையை போட்டால் 10, 20 ஆகலாம், 30 ஆகலாம், 40 ஆகலாம், 50 ஆகலாம், 100 ஆகலாம், 200 ஆகலாம். அந்த மாதிரியான எல்லாமாக இருக்கக்கூடிய பித்து பிடித்தவர்கள்னு ஆரம்பிக்கிறார். பித்தலாம் உடைய உலகர் தம் கலக பிதற்றலாம் என்று ஒழிந்திடுமோ. இந்த மாதிரி மக்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களோட கலக பிதற்று அப்படின்னு அதைத்தான் சொல்றார். ஒரு கும்பலுக்குள்ள பிரச்சனையை மூட்டி விட்டுட்டு அப்படியே ஓரமாக போய் ஒதுங்கி நின்று ஒன்றும் தெரியாத குழந்தை மனம் முகத்தை வச்சுக்கிட்டு அப்படியே ஆச்சு அப்படின்னு கேட்குற மக்கள்லாம் நம்மள நிறைய பார்க்குறோம்ல. அந்த மாதிரி கலக பிதற்றலாம் என்று ஒழிந்திடுமோ. இது எல்லாமே என்னைக்கு ஒழிஞ்சு போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறார். யோசிச்சு பார்த்தா இந்த மாதிரியான கலக பிதற்றும் பித்தலாம் உடைய மனசும் மனிதர்களுக்குத்தான் இருக்குது. விலங்குகள் அதனுடைய இயல்பில் தானாக அப்படியே தான் இருக்குது.
பாம்புனா அதோட குணத்தோட இருக்குது, சிங்கம்னா அதோட குணத்தோட இருக்குது, யானைனா அதோட குணத்தோட இருக்குது, முதலைனா அதோட குணம், நரினா அதோட குணம், காக்கைனா அதனோட குணம், குயில்னா அதனோட குணம், அதனதன் குணத்தோடு இருப்பவை 5 அறிவு வரை இருக்கக்கூடிய உயிரினங்கள். ஆனால் நாய், நரி, பாம்பு, பூரான், தேள் இப்படி எல்லாவற்றின் குணநலனையும் தன்னுடையதாக ஆக்கிக் கொள்வது மனிதர்கள் மட்டும்தான். அதைத்தான் கலக கூட்டம் அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்கிறார். அந்த கலக கூட்டத்தில் நம்ம எல்லாரும் இருக்கோங்கிற ஒரு தெளிவு நமக்கு வேணும். அப்படி தெளிவு வந்தால்தான் அதிலிருந்து எப்படி வெளியே வருவதுங்கிற தெளிவு கிடைக்கும். சரி, இந்த கூட்டம் இருக்குது, வேற என்ன? சத்தெலாம் ஒன்று என்றுணர்ந்த சன்மார்க்க சங்கம் என்று ஓங்குமோ, தலைமை சித்தலாம் வல்ல சித்தன் என்றுருமோ தெரிந்திலேன். இது எல்லாத்தையும் நீக்கக்கூடிய, இந்த மாதிரி கலக புத்தி, கலக சிந்தனை, கலக மனசு எல்லாத்தையும் நீக்கக்கூடிய சத்தெலாம் ஒன்று என்றுணர்ந்த சன்மார்க்கம் அப்படிங்கிற இந்த சன்மார்க்கம் என்ற அந்த ஒரு தத்துவத்தின் மூலமாக மட்டும்தான் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு, பிரிவினை, கலகம் அல்லது இந்த மாதிரியான பித்து எல்லாம் இல்லாமலாகும். அப்படி ஒரு நிலை என்னைக்கு வருமோ அப்படின்னு நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. சரி, இது வந்துதா இல்லையாங்கிறத வள்ளல் பிரானே சொல்கிறார் பாருங்க. சித்தெலாம் வல்ல சித்தன் என்றுருமோ தெரிந்திலேன் என துயர்ந்திருந்தேன். இந்த ஒரு சித்து மட்டும்தான், இந்த சன்மார்க்கம் என்கின்ற சித்து மட்டும்தான் உலகத்தில் சமத்துவத்தை கொண்டு கொண்டு வரும் என்று துயர்ந்திருந்தேன்னு ஒரு வார்த்தையை அழகாக கொடுக்குறாரு. துயரம் அடைந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அதை யாருமே துயர்ந்திருந்தேன்னு இதுவரைக்கும் இலக்கிய பரப்புலையோ சித்தர் பாடல்களையோ சொன்னதே இல்லை. வள்ளல் பிரான் தான் முதல் முறையாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். துயர்ந்திருந்தேன் அப்படின்னு, துயரம் அடைஞ்சிருந்தேன் அப்படிங்கிறாரு. சரி, அவருக்கு நிறைவு வந்துதா பார்த்துடலாமா? ஒத்தெல்லாம் உனது திருவுளம் அறிந்தது உரைப்பதென் அடிக்கடி உனக்கே. இந்த சன்மார்க்கம் என்கின்ற அந்த ஒத்த உணர்வு இந்த உலகத்துக்கு வந்தது, எனக்கும் வந்திருக்கிறது. அதன் மூலமாக நான் பிறருக்கும் அதை அள்ளித் தருகிறேன் என்பது உனக்கே தெரியும். ஆனாலும் நான் உனக்கு ஏன் அடிக்கடி சொல்லணும் இதை அப்படிங்கிறார். அப்படி என்றால் இந்த சமூகத்தில் எந்த மாற்றமும் தானாக நிகழாது, நாம் தான் நிகழ்த்தியாக வேண்டும்னு சொன்னோம் இல்லையா? அந்த மாற்றத்தை முதல் வரியில் இந்த சமூகம் இப்படி இருக்கிறதே என்று வள்ளல் பிரான் அரற்றுகிறார். இந்த பாடல் நிறைவு பெறும்போது அந்த மாற்றத்தை உருவாக்கிய ஒரு பெரும் செயல் வீரராக, சித்தராக, புரட்சியாளராக, சிந்தனையாளராக, ஞானியாக, துறவியாக, எல்லா வார்த்தையும் சேர்த்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆன்ம ஞானியாக, ஆன்ம பேரொளியாக நம்முடைய வள்ளல் பிரான் உருமாறி நிற்கிறார். சன்மார்க்கத்தை நமக்கு கையில் கொடுக்கிறார் என்பதுதான் வள்ளல் பிரானை நாம் கொண்டாடுவதற்கான ஒற்றை காரணம், ஒற்றை காரணி. எல்லா நேரமும் வள்ளல் பிரானுடைய சன்மார்க்கம், அது சொல்லுகின்ற சத்மார்க்கம், அது சொல்லுகின்ற சமத்துவம், அது சொல்லுகின்ற பிரிவினை அற்ற நிலை, எல்லாவற்றையும் கொண்டாடுவோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.